பதவிக்காக மதிமுக என்றும் கூட்டணி வைப்பதில்லை. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை சீர்குலைக்க பாஜக முயற்சிக்கிறது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. கொருக்கம்பாக்கம் தனியார் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த கராத்தே மாஸ்டர் கேபிராஜ்க்கு இன்று தீர்ப்பு. கேபிராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்த நிலையில் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீன்பிடி தடை முடிந்து கடலுக்கு சென்ற மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் நேற்று முதல் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். மலேசியாவிலிருந்து சென்னை வந்த சரக்கு விமானத்தில் தீ விபத்து. கோலாலம்பூரில் இருந்து சென்னை வந்த சரக்கு விமானம் தரை இறங்கிய போது இன்ஜினில் தீ விபத்து ஏற்பட்டது. பலுசிஸ்தான் விடுதலை படை மஜித் படைப்பிரிவை பயங்கரவாத அமைப்புகள் என்று அமெரிக்கா பகிரங்கமாக அறிவித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக போர் நிறுத்தத்தை மேலும் 90 நாட்கள் நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 640 குறைந்து 1 கிராம் 9295 ரூபாய்க்கும் ஒரு சவரன் ரூபாய் 74,360க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியா இலங்கையில் பெண்களுக்கான 13வது உலகக்கோப்பை தொடர் நடக்க உள்ளது. இந்தியா நடப்பு சாம்பியன். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உட்பட 8 அணிகள் பங்கேற்கின்றனர். தடைகளை தகர்த்து உலக கோப்பையை வெல்வோம் என இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தெரிவித்தார்.